டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, உடல்நிலை ப்ராப்ளம், 1000 பிரச்சனை இருந்தாலும் சமுதாய பண்ணு சங்க பணி செய்யணும்னு ஆசைப்பட்டு வரவாளுக்கு ஒரு அப்ரிசியேஷன். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு பிராமண சங்கம் தேவை. தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் ஒரு பிராமண துவேஷம், ஒரு இந்து எதிர்ப்பு நிறைய இருக்கு. தேவையில்லாது. நம்மளை நம்பி தான் எல்லாருமே இருக்கா, இருந்தாலும் நம்மளை துவேஷம் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம யாருக்கும் எதிரி இல்லை. தமிழ்நாட்டில் எந்த சமுதாயத்துக்கும் எதிரி இல்லாத ஒரே சமூகம் நம்ம பிராமண சமூகம் தான். எல்லாரும் நட்பாக இருக்கும். நம்மளால ஒரு ஜாதி கலவரம் உண்டா, வன்முறை உண்டா, பஸ்ஸை மறிச்சிருக்கானா, பிராமண ரயிலை மறிச்சிருக்கானா, என் கையில நடந்திருக்கா? இல்லை. ஆனால் இன்னமும் பிராமணன் தான் தமிழ்நாட்டை பிரச்சனை மாதிரி ஒரு விஷம பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் டிவிலையும் பேப்பர்லையும் சொல்லி சொல்லி ஜனங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு போகாதேன்னு சொல்றான், கோயிலை எடுத்து பூட்டுறான். விழுப்புரம் பக்கத்துல அந்த ஜாதிக்காரன் வரக்கூடாதுங்கிறான், தீமிதிக்கு வரக்கூடாதுங்கிறான். நம்ம சொல்றோமா? பிராமணால தான் பிரச்சனை வந்திருக்கா. ஆனா ஆர்டிஓ கலெக்டர் அவள்கிட்ட கெஞ்சுறான், அலோவ் பண்ணுங்க சார், கொஞ்சம் அவளை உள்ள விடுங்க சார், அந்த கோயிலை திறங்குங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜாதி பிரச்சனை இருக்கும்போது அதை மூடி மறைச்சு ஏதோ பிராமணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணும்போது வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. அதுக்கு தான் சங்கம், பிராமண சங்கம் துவங்கப்பட்டதே நமக்கு பாதுகாப்பாக, நமக்குள் நட்பை ஏற்பட, ஒற்றுமை ஏற்பட ஒரு சங்கம் தேவை. அதுக்காக தான் பிராமண சங்கம். பிரம்மத்தை எவர்கள் பூஜிக்கிறார்களோ அவர்கள் பிராமணர்கள். ஆகவே இந்த பிரம்மம் இருக்கும் வரை பிராமணர்கள் நீங்க இருப்பீங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க சகோதரர்கள் நான் இருப்பேன். இதை எல்லாத்தை விட இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வருவேன், உங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பேசிட்டு போவேன். இன்னைக்கு 4-6 ராவகாலம் ஆச்சே அப்படின்னு கொஞ்சம் ஏமாந்துட்டேன். ப்ரொஃபஸர் உடனே ஃபோன் பண்ணிட்டார், என்ன சார் அப்படின்னு அடித்து பிடிச்சிக்கிட்டு 6 மணிக்கு ஓடி வந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பாட்டிமலை பஞ்சாங்க படனம் இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன், பண்ணலாமா வேண்டாமா. ஆனால் தமிழ் வருட பிறப்புன்னு சொல்லும்போது இன்னைக்கு யுகாதி, తెలుగు வருட பிறப்பு, எங்களுக்கு வருஷ பிறப்பு, మీకు లేదు నాకు ఉంది, మన ఇద్దరు వైతే అప్పుడు ఉన్నప్పుడు మీరు వేరు నే వేరా, నేను మీ తమ్ముడు ఉంటాను మీ అన్న అంటాను, అప్పుడు మన ఇద్దరికినే ఇది విశేషమైన రోజు. அது இல்லாமல் நான் வரும்போது பஞ்சாங்கத்தை ஒரு முறை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன். 3/26க்கு பாட்டிமை முடிஞ்சு போகுது, புரிஞ்சு ஆரம்பம். அதுவும் இன்னொரு ஒரு பெரிய ரகசியம் சொன்னால் நீங்கள் ஆடி போயிருவீங்க. எப்பவுமே இந்த ஜோதிடம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரமான அஸ்வினியில் இருந்து தான் ஜாதகமே பார்க்க ஆரம்பிப்போம். ஜாதகம் எழுதுறதும் முதல் நட்சத்திரம் சூரியன் பிரவேசிக்கும் நட்சத்திரம் அஸ்வினி. 3/26 அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம். நீங்களும் நானும் சேர்ந்தது இல்லை சார். அதே மாதிரி எனக்கு ஜெயராமன் சாரை ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு அதை ஞாபகப்படுத்தும் போது பழைய நினைவுகள் என்னால் மறக்கவே முடியாது. எத்தனை முறை என்கிட்ட சொல்லுவார் தெரியுங்களா, இப்படி ஓடி வருவார். அவர் விட்டு பிரியும் போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பிராமண சங்கம் ஜெயராமனை இழந்து விட்டது, ராமச்சந்திரனை இழந்து விட்டது. இனி அந்த ராமச்சந்திரனுக்கு நிகரானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ராமச்சந்திரன் இருக்கீங்க. நாம் இழந்தது ஒரு ராமச்சந்திரனாக இருந்தாலும் 25 ராமச்சந்திரன் இன்னைக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எல்லாரும் சுற்றி போட்டுங்க, ஏன்னா என் கண்ணே போட்டாலும் போட்டுரும். 25 ராமச்சந்திரன் சேர்ந்து இன்னைக்கு நிர்வாகிகளாக ஆடிட்டர், ப்ரொஃபஸர், இத்தனை பேர் பெரிய தூணா நீங்கள் நிற்கிறீங்க என்பது எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, கர்வமாகவும் இருக்குது. ஆனால் இதை ஈடு செய்ய முடியாத கஷ்டங்கிறது பார்வதி மாமி அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ராமச்சந்திரனை போன்று உதவியாக இல்லைனாலும், நான் பேசிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக என்னுடைய ரசிகர்களை எப்படி கட்டி போடுறதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தேன் ரொம்ப கசக்கக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துறேன். இந்த குரோதி வருஷம் போன வருஷம் நம்ம பஞ்சாங்க படனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த குரோதி வருஷம் எப்பெல்லாம் வருதோ இயற்கை அழிவுகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம பஞ்சாங்க படனத்தில் போன முறை நிறைய சொன்னோம். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், பூகம்பங்களால், போர் பதட்டங்களால் இதெல்லாம் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். விஸ்வாவசு எப்படி வந்தால் நல்லா இருக்கும், வந்தால் போதும்னு இருக்குது. குரோதி வருஷம் 13ஆம் தேதி முடிகிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் இது தமிழ் வருட பிறப்பு விஸ்வாவசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஏடாகுடமாக தான் இருக்கும். ஏன்னா எடுக்கும் போதே கான்ட்ரவர்சி. சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஒருத்தர் இருக்குங்கிறார், ஒருத்தர் இல்லைங்கிறார், ஒருத்தர் திருக்கணிதம் தான் கரெக்டுங்கிறார், ஒருத்தர் வாக்கிய பிரகாரம் தான் கரெக்டுங்கிறார். சார் எது கரெக்டாக இருந்தால் என்ன சார்? எத்தத்தின்னா பித்தம் தெளிவுங்கிறது நம்மளுடைய நேயர்களுடைய இது. நீங்கள் ஏதாவது 2 பேர் சண்டை போடுங்க சார், ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுங்க, நல்ல குடும்பத்தை ஜோடி சேர்த்து விடுங்க, அவங்க நல்லா வாழணும். சத் சந்தானம் நம்பிக்கை சார்ந்தது ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் வந்து வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமாங்கிற பட்டிமன்றம் நடத்துறதுங்கிறது சில நேரங்களில் சில வெளி உலகத்தில் நம்ம பேச முடியல. ஏன்னா நம்மளை தூற்றுவதற்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, பாராட்டுவதற்கு யாருமே கிடையாது. அதனால உண்மையை நம்ம சொல்ல முடியல. ஆனால் இது வந்து புதுமையான கருத்தே கிடையாது. ஏற்கனவே இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம். ஒவ்வொரு வருஷமும் 2 சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் வரும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் வந்து கோவில்களில் வந்து பண்ணுவாங்க. திருக்கணித பிரகாரம் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அது ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு இதை ஊதி பெருசு பண்ணுற அளவுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வேணா பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசலாம், முடிவு எடுக்க வேண்டிய நீதிபதியில் நீங்கள் தான் இருக்கீங்க சார். இன்னைக்கு திருக்கணித பிரகாரம் மாறிடுச்சுன்னு நான் சொல்கிறேன், வாக்கிய பஞ்சாங்கம் மாறலன்னு சொல்கிறாங்க. ரைட். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இன்னைக்கு மத்தியானம் இப்போ ஒரு 7 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை ஜாதகம் எழுதுறது சனி எந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஜாதக கட்டத்தை போடுவீங்க. எனக்கு அது வண்டி சொல்லுங்க. வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்கிறவங்க நான் கும்பத்தில் தான் போடுவீங்கன்னு சொல்லுவேன். திருக்கணிதம் எழுதுறவங்க மீனத்தில் தான் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. சார் நீங்கள் எங்கன்னா போட்டுங்க சார், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிரச்சனையை நம்ம அப்போ பேசுவோம். 25 வருஷம் பொறுத்து அந்த குழந்தைக்கு கும்பத்தில் போட்டிங்கன்னா திருமண பிரச்சனை வந்தே தீரும். அன்னைக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன். மீனத்தில் போட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அது மட்டும் இல்லை, சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு அபூர்வமான சனிப்பெயர்ச்சி. சனிக்கிழமையில் சூரிய கிரகணத்தில் பூரண அமாவாசையில் சர்வ அமாவாசை அதில் சனீஸ்வரர் மாறுகிறார். எப்படி? ஒரு கிரகம் மாறல, 5 கிரகங்கள் மாறக்கூடிய ஒரு இடத்துல போய் இவர் தானும் சேர்ந்து 6வது கிரகமாக இருக்காப்புல. இது ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி. கோவில்களில் ஏன் சார் பண்ணல அப்படின்னா, கோவில்களில் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க அனுஷ்டானத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க. திருநள்ளாறில் சொன்ன பிறகு தான் சனீஸ்வரர் வந்து மாறுவாரா என்ன சார்? திருநள்ளாறில் வந்து சனிப்பெயர்ச்சி வச்சுட்டாங்க சார், உடனே மண்டலத்தில் மாறிடுமா என்ன? சனிப்பெயர்ச்சி மாறுறதுனால தான் திருநள்ளாறில் வந்து கொண்டாடுறாங்க. இது தலைக்கீழே நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க கோவிலில் செய்யக்கூடியது அனுஷ்டானம், நீங்கள் செய்யக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. ஆகவே இது நீங்கள் டெலஸ்கோப்பில் போய் இன்னைக்கு போய் பாருங்கள், எந்த மண்டலத்தில் சனீஸ்வரர் இருக்கார்? மீனத்தில் தான் இருக்கார், கும்பத்தில் இல்லை. இது எதுக்கு கன்ஃபியூஷன் சார்? நீங்கள் வந்து சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து பழமையை நீங்கள் வந்து மதிக்கிறது இல்லை. அப்படி இல்லைங்க. சில கருத்துக்கள் வந்து சில டெவலப்மெண்ட் வரும்போது உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், அக்யூரேசி ஆகணும். 2த்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எது சரின்னு நீங்களே முடிவுக்கு வாங்க. நியூ இயர் எத்தனை மணிக்கு கொண்டாடுறீங்க சார்? ஆங்கிலம் கரெக்ட். அவர் சரியான கேள்வி கேட்டார். ஆங்கிலம்னா 12, தமிழ்னா சூரிய உதயம். அடிச்சிங்க அடி, சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுங்க, 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. அது உங்களோட வாழ்க்கை முறை. கிரிகோரியன் கேலண்டர், ஜூலியஸ் கேலண்டர்ல இருந்து இந்த முறைக்கு வந்துட்டீங்க. ஆனால் தமிழ் வருட பிறப்பு 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு பிறகுன்னு சொல்றீங்க. அந்த பிட்வீன் 6, 12ல இருந்து 6 டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அதுதான் இந்த சனி பெயர்ச்சி. ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட்.
இந்த 5 மணி நேரம் டிஃபரெண்ட் தான் ஒரு வருஷமா மாறுது. உங்களுடைய வாழ்க்கை முறையை 12 மணின்னு மாற்றிக்கிட்டதுனால எல்லாமே மாறுது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, வாழ்க்கை முறை மாறி போச்சு, கிரகங்கள் மாறுகிறது. 12 மணி அடித்து 1 நிமிஷம் இன்னும் கூட நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அது நான் ஒத்துக்க மாட்டேன். அது சித்தர்கள் சொன்னதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னால், இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி பேசுகிறாங்களே, அவங்க கையில் கட்டி நிற்கிற வாட்ச் மாத்திரம் என்ன? வாட்சில் எது இருக்குது? திருக்கணிதம் தானே இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கமாக இருக்குது. 12 மணி அடித்து 1 நிமிஷம் ஆன உடனே டே மாறுது, டைம் மாறுது, எல்லாம் மாறுது, சூரிய உதயத்துக்கு மாறுது. அப்போ நீங்கள் ஏன் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாட்ச் கட்டல? வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏன் உங்கள் வீட்டில் கடிகாரம் வச்சுக்கல? உங்களுடைய வீட்டுக்கும் வாழ்க்கைக்கும் வந்து திருக்கணிதம் வேணும். ஆனால் ஊராம் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதுவீங்க, கும்பத்தில் சனி போடுவீங்க. அப்போ அங்கே வரப்போகிற கிரகங்கள் யாருன்னு பாருங்க. ராகுவோடு சேர்ந்து வரப்போகிற அந்த சனீஸ்வரர் எப்படிங்க இருக்கும்? இறைவனே கொடுக்குறான். சனீஸ்வரர் அங்கே அனுப்புகிறான், ராகுவை இங்கே மாத்துறான். பரிவர்த்தனை யோகம் ஏற்படுகிறது, சுபிட்சமாக வாங்குறது. ஏற்கனவே 1008 பிரச்சனை. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி இருக்கா இல்லையா? வக்கரத்தில் இருக்கு, மறுபடியும் அதிசாரத்தில் இருக்கு, மறுபடியும் வக்கரத்தில் இருக்கு. எத்தனை வக்கரம், எத்தனை அதிசாரம், குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி சொல்லுவீங்க? சரி, அது போனால் போட்டோம். ராகு கேது எங்கே வராங்க? சூரியனோட வீட்டுக்கு கேதுவும், சனீஸ்வரருடைய வீட்டுக்கு ராகுவும் வர. எந்த இடத்துல யார் இருக்காங்களோ அந்த குணத்தை கொடுக்க தான் ராகு கேது. அப்போ 2 சனீஸ்வரர், 2 சூரியன். ஒரு சின்ன சூட்சுமம் சொல்கிறேன் சார், யார் வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம். ஆனால் ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு பார்க்குறவன் தான் மிகப்பெரிய பிரபலமான ஜோதிடர். அப்பா பிள்ளைக்கு ஆகாது. நான் சொல்கிறது ஜோசியம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கதைன்னு. அப்பா பிள்ளைக்கு ஆகாது. அப்பா உச்சம் பெற்ற ஸ்தலத்தில் அப்பா வீட்டில் இருக்கும்போது பையன் வீட்டில் இருக்க மாட்டான். அப்பா உச்சம் பெற்ற ஸ்தலத்தில் சனீஸ்வரர் நீச்சம். நான் சொல்கிறது மேஷம். மேஷத்தில் உச்சம் பெற்ற சூரியனுடைய வீட்டில் மகன் நீச்சம். மகன் உச்சம் பெற்ற ஸ்தலத்தில் அப்பா இருக்க மாட்டார். அவர் வெளியே போன பிறகு இவர் எல்லா ஆட்டம் ஆடுவார். அது துலாம். எவ்வளோ ஒரு ப்ராக்டிக்கல் ஜோதிடம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொன்னது, சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி தான் கேட்க முடியுமே ஒழிய, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் தான். அக்யூரேசி கம்ப்யூட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. கர்ப்ப சல்லு போட்டு நாங்களும் அதே திருக்கணிதத்தில் தான் எடுக்கிறோம். ஆனால் இந்த கான்ட்ரவர்சியை விட நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், கிரகங்கள் மண்டலத்தில் எங்கே இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது தான் கணக்கு. அடுத்த ஜெனரேஷனில் இந்த திருக்கணிதத்தை விட பெட்டர் கால்குலேஷன் ஒன்று வருதுன்னு வச்சுங்க, அதை வி ஹாவ் டு அக்செப்ட். இதை விட அக்யூரேசி பெருசாக வரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியம் இருந்தது, அது எத்தனை பேருக்கு தெரியும்? என்னுடைய விஸ்வாமித்திரனும் என்னுடைய வசிஷ்டனும் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, உனக்கு எப்படியாப்பட்ட மனைவி, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணது தான் விஸ்வாமித்திரன். என்னுடைய ராமனுக்கு சீதை தான் ஏற்றவள் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். குரு சொல்றதுக்கு முன்னாடி அவர் பார்க்கல. அதை நீங்க கவனிக்கணும். வசிஷ்டன் நாள் குறித்தது பட்டாபிஷேகத்துக்கு நாட்டை ஆண்டான். விஸ்வாமித்திரன் நாள் குறித்தது காட்டை ஆண்டான். அவனுடைய பாதங்கள் காட்டை ஆண்டது, அவனுடைய பாதுகைகள் நாட்டை ஆண்டது. இதை நீங்க கவனிக்கணும். இது விஸ்வாமித்திரன் உத்தமனா அல்லது வசிஷ்டர் உத்தமனா, நான் அந்த பிரச்சனைக்கு வரல. இது திருக்கணிதமா அது வாக்கியமாங்கிற பிரச்சனைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இதுதான். இதை யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சியில் வர திருத்தி அமைக்கப்படும் போது அந்த கணக்குகள் மாறத்தான் செய்யும். இந்த கிராமத்து பஞ்சாங்கங்களை வச்சுக்கிட்டு ஜாதகம் எழுதிக்கிட்டு வராங்க. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் திருச்சிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் போய் பாருங்கள். அவங்க பின் இரவு
பின் இரவுன்னு போட்டு இந்த டேட்டை போட்டு அந்த நாளை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பிறந்தாங்கன்னா முன் இரவு, பின் இரவு என்ன முன் இரவு என்ன, 12 மணி அடித்தா அடுத்த நாள். இது எதுக்கு குழப்பம்? நீங்கள் இந்த பின்னிரவு முன்னிரவு போகிறதுனால ஆஸ் எ ஜோதிடராக நான் சொல்கிறேன், எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க தெரியுங்களா? தயவு செஞ்சு ப்ரெஸ்டீஜை விடுங்க, கௌரவத்தை விடுங்க. என் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, யாரோ ஒரு ஜோசியர்கிட்ட போய் என் பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை மாற்றி எழுதிட்டு வந்தார், இதில் டேட் இப்படி இருக்குது, அதில் கிழமை அப்படி இருக்குது, இந்த டைமும் இதுவும் ஒத்து வரல, இந்த டைம் போட்டால் வேற நட்சத்திரம் வருது, அந்த டைம் போட்டால் வேற நட்சத்திரம் வருது, உங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டார். எத்தனை பேர் வீட்டில் இதை சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்லை சார், அது வாக்கிய பஞ்சாங்கம், முன்னிரவு பின்னிரவுன்னு எழுதுவாங்க, இது திருக்கணித பஞ்சாங்கம், 12 மணி அடித்தா இப்படி அப்படின்னு நாங்கள் சொன்னால் கூட எங்கள் எதிர்க்கவே கணவன் மனைவியோ சம்பந்தியோ சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் பணம் வாங்கிட்டு எழுதிட்டீங்க சார், நீங்கள் என் பொண்ணு சொத்து இருக்குது, நல்ல பணம் சம்பாதிக்கிறா அப்படின்னு நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஜோதிடர்கள் இதில் கௌரவம் பார்க்காம திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு கேலண்டர் கொடுக்குறாங்க, அந்த கவர்மெண்ட்டை திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுது. எல்லா கோவில்களும் திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க எக்ஸப்ட் தமிழ்நாடு. அனுஷ்டானம் சார் நீங்கள் பண்ணீங்க சார், எல்லாத்தோட கடைசியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிசிஷன் நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் முடிவு சொல்லுங்கள் சார். எல்லாத்துக்கும் ஹைலி ஒரு ஜட்ஜு காஞ்சி பெரியவர்கிட்ட நாங்கள் போகிறோம். இன்றைக்கி இருக்கிற ஜோசியர்லாம் முதல்ல அனுபவமே பத்தாது. நங்கநல்லூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கார். என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான், பெரியவர்கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம், என்ன சார் சுவாமி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து சண்டை போடாதீங்க, இதுக்கு நான் ஒரு தீர்வு தரேன். தனிப்பட்ட மனிதனுக்கு திருக்கணிதம் தான், கோவில்களில் பண்ணுற விசேஷங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம். இதை செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் போங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஸ்ரீமுகம் எழுதி கொடுத்து அந்த ஸ்ரீமுகம் என்கிட்ட இருக்குது. இப்போ சொல்லுங்கள், வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கம் நான் ஃபாலோ பண்ணுவேன்? சொல்லுங்க. ஃபினிஷ். இதில் ஒரு குழப்பம் இல்லை, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். எல்லாத்த விட மகா குரு ஜெகத்குருவா இருக்கிற அவரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பேச்சு எதுனா இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்புறம் எதுனா அத்தாரிட்டி இருக்கா? கிடையாதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போவோம். விஸ்வாவசு எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே 3 கிரகங்கள் மாறுது. அந்த 3 கிரகங்களும் ராஜ கிரகங்கள் மாறுது. இந்த 3 கிரகங்கள் மாறும்போது இந்த வருஷம் நவ கிரகங்களும் மாறுற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா மற்றது எல்லாமே 2.5 நாள், 15 நாள், 45 நாள் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நவ கிரகங்களும் மாறக்கூடிய நாளாகத்தான் இந்த தமிழ் வருட பிறப்பு இருக்கு. விஸ்வாவசு குரோதி வருட அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் மழை வெள்ளம் இருக்கும். நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை வளங்களாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அழிவுகள் இருக்கும். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் தேவையில்லாத அழிவுகள் வரத்தான் செய்யும். கான்ட்ரவர்ஷியல் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் தேர்தல் களமாக இருக்கிறதுனால கூட்டணிகள் மாறும். அதில் புதிய புதிய பிரவேசங்கள் மாறும். எது எப்படி இருந்தாலும் குரு மாறிடுறார். இப்போ குரு பெயர்ச்சி இருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க மிந்திரத்துக்கு தான் போறார், புதன் வீட்டுக்கு தான் போறார், அது பகை வீட்டுக்கு தான் போறார், அதுவும் சரியில்லை. ஆனால் கடகத்துக்கு போகும்போது தான் எலெக்ஷன் வரும். மொத்தத்தில் நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மளை விடாது. கடகராசிக்கு வரும்போது அவர் நல்லதே செய்வார்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். லாஸ்ட் டைம் நம்ம பேசினோம், அந்த தேர்தலுக்கு நம்ம பேசினோம், நீங்கள் எல்லாம் கரெக்டாக தெளிவாக செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி செஞ்சுருங்க. அது நம்ம அன்னைக்கு பேசுவோம். அந்த கிரகங்களுக்கு மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? உங்கள் காட்டில் மழை சார். நீங்கள் வேறு 7.5 சனி ஆரம்பம்னா காட்டில் மழையா? காட்டில் இருப்பேனா சார்? அப்போ அப்படி இல்லை. செய்யும் தொழிலில் இடமாற்றம், அதிக சம்பளம், அதிக நிம்மதி, சந்தோஷம். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம், அற்புதமான வீடு மாற்றம், இதெல்லாம் கிடைக்கும். எப்படி சார்? ஒரு மனுஷனுக்கு
நான் தமாஷுக்கு சொல்ல நல்ல காலம் இன்றைக்கி என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரல. எப்பவுமே கல்யாணம் ஆகுறது 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் தான் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் வரணும் இல்லையா? கூடவே ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸர் வச்சுக்கினா தான். ஆகவே கல்யாணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், அற்புதமாக இருக்கும். இந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருங்களேன். மேஷராசிக்காரர்கள் மாதிரி ஒரு டென்ஷன் பார்ட்டியும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டோ நேர்மையானவர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம், ஒரு சின்ன ஃப்ளாட் இருக்குது, வீடு கட்டலாம், வீடு இருக்குது, தனி வீடு கட்டலாம். இப்படி ஒரு சுபமான பலனை மேஷராசிக்கு கிடைக்கும். நான் பரிகாரம் இந்த வருஷம் மட்டும் கடைசியாக பின்னாடி ஒரு நிமிஷம் சொல்ல போகிறேன். மேஷத்துக்குன்னு தனியான பரிகாரம் இல்லை. நான் மொத்தமாக ஒரு பரிகாரம், இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு அபூர்வமான அதிசயமான பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல சனீஸ்வரரும், 2ஆம் இடத்துல குருவும், அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அற்புதமான காலம். 12 ராசியில் ரிஷபத்தை மாதிரி அற்புதமான யாரும் இல்லை. சளி பிரச்சனை தீரும், திருமண வாழ்க்கை வரும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், நாக பித்ரு தோஷங்கள் போகும், வீடு மனைவி மக்கள் எல்லாம் அமையும், கடை கன்னி வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும், பழைய கடன் தீரும், புதிய வாழ்க்கை அமையும். இப்படி நான் சுப பலனாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அந்த சந்தேகம் இருக்குது பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருமா சார், கரெக்டாக இருக்குமா சார்? இந்த ரிஷபராசிக்காரில் மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் சொல்லி சார் வணக்கம் சார் கற்றுங்களா அப்படின்னு எழுந்தீங்கன்னா, கடைசியில் வரும்போது ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அதே கேள்வியை அவர் திருப்பி கேட்பார். நீங்கள் சொன்ன நடந்துரும்ல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சனி உச்சம் பெற்ற ஸ்தலமாக போயிருந்ததுனால அவருக்கு அந்த சந்தேகம். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நடக்கட்டும், நல்லது தானே சொன்னீங்க, நடக்கட்டும் சார், வரட்டுங்களா, அப்படி வந்தால் நான் மறுபடியும் உங்களை பார்க்குறேன் சொல்லிட்டு போயிடுவார். அப்படி தான் விஸ்வாவசுக்கு ரிஷப. அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான காலம். வீடு மனைவி மக்கள், இந்த டபுள் மைண்ட் இருக்குது தெரியுங்களா? மீது எல்லாரையும் அவர் பதில் சொல்லுவார். நீங்கள் இப்படி போய் மவுண்ட் ரோட் போங்க, கரெக்டாக போயிடும். நீங்கள் எப்படி சார் போவீங்க? அதான் சார் தெரியல. கார் யோசி, கார் இருக்கு, டிரைவரும் இருக்கான், ஸ்கூட்டரில் போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்வார். இந்த டபுள் மைண்டு கோபம். நான் சொல்கிறது கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும், மனோபாவம். இதை எல்லாத்த விட சனீஸ்வரர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். கடுமையாக உழைக்கக்கூடிய ஆள், ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல பணம், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இவங்கக்கிட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, என்ன மாதிரியே நீ உழைக்கணும். சார் எப்படி சார் முடியும்? நீங்கள் 4 வேளை சாப்பிட்றீங்க, ஓடுறீங்க, உங்கள் கூட ஓடி வருவான் 3 வேளை சாப்பிட்றான், 2 வேளை சாப்பிட்றான், 1 வேளை சாப்பிட்றான், அவன் எப்படி சார் ஓடுவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஓடுறேன்ல, நீ ஓடிவா. அந்த பர்ஃபெக்ஷனை விட்டுட்டிங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வியாபாரிகளுக்கு கடன் தீரும், தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கும் அற்புதமான காலம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு இருக்கிற கடக ராசிக்கு தான் சொல்லணும். அப்பா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும் சார். முடிஞ்சிச்சு இல்லை, அஷ்டம சரி முடிஞ்சிச்சு இல்லை, முடிஞ்சது, மழை வெட்டுது, தூவானம் இல்லை சார். என்ன புதுசாக திருப்பியும் கடந்த 5 வருஷமாக நொந்து நூலாயிட்டோம். தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. நாங்கள் எப்படா சனி பெயர்ச்சி வந்ததுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டு சார். இந்த 5 வருடங்கள் ஆண்டவன் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டான். செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், செய்கிற தொழிலில் ரெக்கக்னேஷன் இல்லாமல், ப்ரமோஷன் இல்லாமல், பக்கத்திலே காலாட்டின்னு இருந்ததுக்கெல்லாம் கொடுத்தான். உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் இந்த காலகட்டம் சனீஸ்வரர் இடம் மாறுகிறார், ராகு அந்த இடத்துக்கு வரார். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறது நல்லது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார்? எனக்கு அமெரிக்கா போகிறது விசா கிடைக்குமா? வெளிநாடு போகலாமா? பெங்களூர் போகலாமா? ஹைதராபாத் போகலாமா? தாராளமாக போகலாம். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஆத்துக்காரி வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய சுகத்தை தெரியாது. சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுப்போம், அது ஒன்று வருது பாரு, அது சோத்து போடு, இப்படிலாம். ஆனால் நம்ம இல்லாத போது
அவர் இருந்தால் என்னை கேட்பார், சாப்பிட்டியான்னு கேட்பார். இன்னைக்கு என்னை பசங்க எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். அந்த பிரிவுக்காக தான் நான் உங்களை போயிட்டு வர சொல்கிறேன். அதே நேரத்தில் அந்த பிரிவும் நமக்கு சில புத்திகளை கொடுக்கும். என் துணியை நானே துவச்சிக்கிறேன், என் சாப்பாட்டை நானே செஞ்சுக்கிறேன், ஒரே ரசம் ஒரே சாம்பார் ஒரே கூட்டு ஒரு வாரமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற பாவமும் படித்து சொல்லுவா. ஏங்க சாப்பிடுங்க, தட்டில் வைக்காதீங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க, சொல்கிறத கேளுங்க, நான் மீதி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் நான் தெரிஞ்சுக்கல, இன்றைக்கி தான் அவளுடைய அருமை புரியுது. அந்த பாசங்களை புரியக்கூடிய காலம் கடகராசிக்கு. ஆகவே இந்த காலங்களில் உங்களுக்கு வருமானங்கள் வரும், கடன் தீரும், புதிய வீடு வாய்ப்புகள், விலைவாசி எல்லாம் எப்படி இருந்தாலும் திருமணம் நடக்கும், சொத்துக்கள் சேரும், சிற சொத்துக்கள் சேரும். அற்புதமான காலம். உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இப்படி சுப பலன். கடகராசி உங்கள் காட்டில் அட மழை, ஆனால் நிதானமாக பொறுமையாக போங்க. அடுத்தது யாரோ கடகராசியில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்கள்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த அவரை நினச்சிக்கிட்ட நான் பொறுப்பு இல்லைங்க, அதுக்கு நான் கிடையாது. கூட்டணிகள் கவனமாக, தேவையில்லாத கூட்டணியில் ஏமாறக்கூடாது. நான் ஓட்டு வாங்கி கொடுக்குறேன் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம சார், நான் வாழ்க்கையில் சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன், அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இருக்கிற வேலையே போதும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது ஆசைப்பட வேண்டாம். அதனால் இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபரோ ஊர் மாற்றமோ வேண்டாம். சார் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போடலாமா? த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன். தெரிஞ்ச பிசாசை வேறு இவங்கிட்டே நம்ம குப்பை கொடுத்துலாம். இன்னும் புது இடத்துல மாட்டிக்கிட்டு அது கஷ்டப்பட வேண்டாம். ஆகவே ஒரு 2.5 வருஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையிலேயே இருங்க, செய்கிற தொழிலே செய்யுங்க. கொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டு பண்ணாது. கருப்பு காக்காவை காமிச்சு வெள்ளை காக்கான்னு சொன்னால் ஆமான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கு. சில நேரங்களில் என் மனைவியிடம் நாம் தோற்க வேண்டும். சில நேரங்கள்ல இல்லை, பல நேரங்களில் தோக்கணும், எப்பவுமே தோக்கணும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பார். நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அந்த கேம் வந்து டெய்லி நான் ஜெயிச்சுன்னுக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீ ஏன் ஜெயிச்சுன்னுக்கிற போயா அப்படின்னு விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டுக்காரங்க ஆளுங்கள்லாம் வந்தாங்க தெரியுமா, நான் ஏன் உன்னை அந்த மாதிரி பேசாமல் விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நைட்டு கொஞ்சம் கூப்பிட்டு வச்சு பேசி பாருங்க. நீ பேசுனதெல்லாம் உனக்கு நியாயமா இல்லைங்க, தப்பு தாங்க, விடுங்க. அந்த வாழ்க்கையில் இணக்கமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு அந்த ராகு பகவான். வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம், மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வரும். சரியான முடிவும் தெளிவான சிந்தனையும் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும். ஆனால் சனீஸ்வரர் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருவார், ட்ரைனிங் பீரியடாக இருக்கும். ஆகவே நேற்று வரை இருந்த நட்பு இன்று உங்களுக்கு பகையாக மாறும். மிக கவனமாக காய நகர்த்தணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வயிறு, இதயம், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி சம்பந்தங்கள்லாம் கவனமாக இருக்கணும். வேர்வை அதிகமாக போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேர்வை விடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா உழைக்கணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். அடுத்து எத்தனை வயசு சார்? அது கவலை இல்லை சார், அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. உடனே நேரத்துக்கு தூங்கணும், நைட்டில் கண்ணு முழிக்கக்கூடாது, சீக்கிரம் படுத்துற சொல்லுங்கள், 9 மணிக்கெலாம் படுக்க சொல்லுங்கள். அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய கொடுங்க. புரோட்டீனுங்கிறது வேற, உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் பல்சஸ் கொடுங்க, பல்சஸ் தானியங்கள் நிறைய கொடுங்க. இதில் இருக்கிறது அதில் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது கன்னி ராசி நேயர், ஃபஸ்ட் கிளாஸ், அருமையாக இருக்கு சார். குரு 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு, நல்லா இருக்குன்றீங்களா? குரு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம். அதுதான் ஜாதகம் சொல்லும்போது அவசரப்படக்கூடாது. குரு பயிற்சி வந்துட்டு சார் உங்களுக்கு வேலை போய்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப அவசரப்படாது. குரு 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டினுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை பார்க்குறார். வருமானம் கூடும், டிரான்ஸ்ஃபர் வரும், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிற அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். ஒன்று 7ஆம் இடத்துல போய் உங்களுக்கு 5 கிரகங்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது.
அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு எதனா பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கலாம். சார் நான் வேலைக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு 2 ரூபா ஆரம்பிக்கிறேன் சார், குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். வேண்டாம், பொறுமையாக போங்க. மனைவி இடத்துல ஆர்கியூமெண்ட்டை விடுங்க. அதே மாதிரி நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடம் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். அவங்க இருந்தாங்கன்னா கணவன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, நைட்டு 10:30 மணி 11 மணிங்க கிச்சன்லாம் தொடச்சிட்டு வரணும், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் தூங்குறது தயவு செஞ்சு விடுங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ ஆரோக்கியம். அதே மாதிரி இதுக்கு ஆரோக்கியம் பாஸ்கரம். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம். ஒரு பிரச்சனை இல்லை சார், குரு வந்து சாதகமாக இருக்கார்ல. குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறார். அற்புதமாக படிப்பா, சோம்பேறித்தனம் இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். மேக்ஸ் போடும்போது ஒரு ஸ்டெப்ஸ் விட்டுட்டு அடுத்தது போடுவா, அவசரம். அதனால கொஞ்சம் நிதானமாக ஆரோக்கியம் பாஸ்கரம் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம், நல்லா. நெக்ஸ்ட் துளாராசி. துளாராசிக்காரர்கள் பொதுவாகவே நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க. சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தலம், சனி உச்சம் பெறக்கூடிய ஸ்தலம், சூரியன் நீச்சப்படக்கூடிய ஸ்தலம். 2 கைகள் 2 கால்களை வச்சு பிழைக்கக்கூடியவர்கள், புத்திசாலிகள், அற்புதமானவர்கள். ஆனால் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வீடு அமையும். முதல்ல வீடு வாங்குங்க. கடன் வாங்கி வாங்கலாமா சார்? வாங்கலாம் சார். ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது, நீங்கள் வேறு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பக்கத்துலேயே இருந்தால் நம்ம கேட்டுனுக்குது, இன்னும் 2 என்னை கடனை வாங்க வைக்காதீங்க சார். நீங்கள் இஎம்ஐ கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும், வருமானம் கூடும் சார். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் சார் உங்களுக்கு கடனை கொடுப்பான். சார் நான் ரொம்ப பெரிய ஆள் சார், எனக்கு கடன் கொடுங்க சார்னா எவனா பேங்க்கில் கொடுப்பானா? சிபில் ஸ்கோர் வேணும். அந்த சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக போகுது. அற்புதமான சொத்துக்கள் சேரும், சில சொத்துக்கள் வரும். குரு பார்வை இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பலாம், பணம் வாங்கி கடன் வாங்கி அனுப்பலாம். அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே மாதிரி நகை வாங்கலாம், பட்டுப்புடவை வாங்கலாம். இந்த மாதிரி ஸ்திர சொத்துக்களில் இதில் ஷேரில் எல்லாம் செலவு பண்ணலாம். ஆனால் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார், நீங்கள் பாட்டி ஷேரை வாங்கி போட்டு அடுத்த பஞ்சாங்க படம் வரும்போது, சார் உங்களால் எனக்கு 10 லட்ச ரூபா நஷ்டம் சார், பார்த்து வாங்க, அவசரம் நிதானமாக பண்ணுங்க. எப்பவுமே நீங்கள் சாப்பிடும்போது ஊறுகாய் எப்படி சாப்பிடுங்க? எடுத்து நாக்கில் தடவி சாப்பிடுங்க. சாம்பார் எப்படி சாப்பிடுவீங்க? பிசைஞ்சி சாப்பிடுங்க. இதை பிசைஞ்சி சாப்பிடணும், அதை நாக்கில் தொட்டு சாப்பிடணும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது தொட்டு சாப்பிடுறது, சாம்பார் மாதிரி பிசைஞ்சி சாப்பிட்றதில்ல. பண்ணிங்கன்னா அதனுடைய பிரச்சனை வேறு மாதிரி வந்துடும். நிறைய பேர் ஊறுகாவை வந்து நல்லா பிசைஞ்சி சாப்பிடுவாங்க, ஊறுகாய் பிசைஞ்சி சாப்பிட்றதில்ல, நாக்கில் தொட்டு சாப்பிடணும். ஆகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு ஊறுகாயை நாக்கில் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுங்க. வருமானமும் கூடும், சுவையாகவும் இருக்கும், சுகமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4. உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லட்டுமா? என்னவோ சொல்கிறத சொல்லி தொலையா, ஏன் போட்டு இழுத்துன்னு இருக்க? சந்திரன் நீச்சம், நீ என்ன சொன்னாலும் சரி, நடக்கிறது நடக்க போகுது. எங்களுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, எப்படி இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். சரி சொல்லு, மீதி பேருக்கு சொன்ன மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் சார். அற்புதமான காலம் உங்களுக்கு. இது வரைக்கும் சுகஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் இருந்து விரயங்கள், தோள்பட்ட வலி, மூட்டு வலி, கால் வலி, பெண்டை கட்டிடுச்சு, தாயோட உடல்நிலையை பாதிச்சது. ஆனால் இழந்தது நிறைய, பெற்றுக்கிட்ட அனுபவங்கள் ஜாஸ்தி. சுகஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் இருந்தது நல்லதில்லை. உங்களுக்கு இப்போ வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்கார். ஆகவே முதல்ல வருமானங்கள் கூடும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், சோர்வு போகும். 12 மணிக்கெல்லாம் டயர்ட் ஆகிடுவீங்க. அயன் அண்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சி, கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய எடுத்துங்க. இதை எடுத்தீங்கனாலே நல்லதாக இருக்கும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள், நான் கன்சல்டண்ட்டாக போட்டுமா சார், வேலைக்கு போட்டுமா சார், பெங்களூர், மைசூர், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தாராளமாக போகலாம். அடுத்து தனுர் ராசி. தனுர் ராசிக்கு வந்து கட்டுப்படுறதே கஷ்டம். யாருனாலும் தனுர் ராசி சூப்பர், தெளிவாக பேசுவீங்க, அருமையாக பேசுவீங்க.
உங்களை அடிக்கிறது ஆளே கிடையாது. அதுலேயும் உங்களுக்கு வந்து இப்போ குரு 7ஆம் இடத்துல வராரா, ஏற்கனவே நீங்கள் குரு வீடு, இப்போ இழுத்து பிடிக்க முடியுமா? நினைச்சதை சாதிக்கலாம், அற்புதமாக சாதிக்கலாம். ஆனால் 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருக்கார். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும், பயணத்தில் கவனம் வேணும், காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நிதானமும் பொறுமையாக இருந்தால் தனுராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். பஞ்சாயத்து, அடுத்தவனுக்கு கேரண்டி கொடுக்கறது, பேங்க் லோன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் வேணாம், விட்டு கொடுத்துட்டு போங்க. படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. அவங்கள வெளிநாட்டு அனுப்பணுன்னா அனுப்பி வைங்க, இல்லை வடநாட்டில் போய் படிக்கணும்னா அனுப்பி வைங்க, நல்லா படிப்பாங்க. தனுராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். அடுத்து மகர ராசி, ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், 7.5 சனி முடிஞ்சு போச்சு, நாங்கள் பார்த்துக்கிறோம். மழை விட்டுது, தூவானம் வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா மாதிரி தடன்னு போய் முட்டிக்காதீங்க. 7.5 சனி முடிஞ்சது. குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு வந்து நிற்க போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு நீங்கள் ஆஃபீஸில் பெரிய பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போது படிச்சுட்டு சைன் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஸ்டெனோவை நம்பினேன், அசிஸ்டண்ட்டை நம்பினேன், அவரை நம்பினேன், இவனை நம்பினேன், நம்பாதீங்க. கீழே படித்து பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுங்க. ஏன்னா அந்த கையெழுத்து உங்களது தலையெழுத்தை மாத்திர மாதிரி இருக்கும். மகர ராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும். வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், மென்டல் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை கடந்த 7.5 வருஷத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு வருமானங்கள் வரும், மன நிம்மதி வரும், கடன் தீரும், புதிய கடன் வரும். அது என்ன அப்படின்னா, நான் ஃப்ளாட் வச்சுருக்கேன் சார், புதுசாக வீடு வாங்க போகிறேன், இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க போகிறேன், தாராளமாக. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், வயிற்றை வந்து காலியாக விடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் காலியாக விடுறீங்களோ வயிற்றில் வந்து உங்களுக்கு அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால பயணத்தில், குறிப்பாக இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலம். அதை புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, இனிமேல் உங்களை போஸ்டிங் போட போகிறாங்க. இந்த ட்ரைனிங் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. தெளிவாக பிரமாதமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார். குறிப்பாக நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன், இரவு பயணம், நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன், அந்த வேலைலாம் வேண்டாம். இரவு பயணத்தை விட்டுருங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதிய தொழில் எதுவும் வேண்டாம். எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன். சார் பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டி நிற்கிறான் சார், அவனுக்கு கொடுக்குறான் சார் ப்ரமோஷனு, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். 7.5 சனி, ஆக கொடுக்க மாட்டான். ஆனால் லூஸ் ஸ்டாக் விட்டுறாதீங்க சார். அந்த மேனேஜர் எப்படி தெரியுங்களா, அப்படின்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களது பொறுமையும் நிதானமும் சோதிக்கும் காலம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா குரு மாறிய பிறகு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அதே மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவான். ஆகவே இன்றைக்கி லூஸ் ஸ்டாக் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. குழந்தைங்களுக்கு அற்புதமான காலம். இது வந்து விரயம் அப்படிங்கிறதுனால சுப விரயமாக மாற்றிங்க. எது எப்படி இருந்தாலும் கும்பராசி முடிஞ்ச வரைக்கும் வாயே திறக்காதீங்க. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த தமிழ் வருஷ பிறப்பு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மீன ராசி நேயர்கள், உடல் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது, மிக கவனமாக இருக்கணும் பயணத்தில். இதுவரைக்கும் இருந்து வந்த ராகு கேது பெயர்ச்சி மாறும்போது ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த தொழில் மாறுறதோ, அல்லது டிரான்ஸ்ஃபரில் ஊருக்கு போகிறதோ, ப்ரமோஷன் வர்றதோ வரும். புதிய சுற்று, புதிய வாழ்க்கை, புதிய புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் எல்லாமே அமையும். தெளிவான முடிவும் தெளிவான சிந்தனையும் எடுத்தால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் பலன் சொல்லியிருக்கேன். ஆனால் சார் நீங்கள் பரிகாரமே சொல்லலையே, ஏன் சார் சொல்லலை?
எல்லா வருஷமும் நான் பரிகாரம் சொல்வேன். ஆனால் இந்த வருஷம் நான் பரிகாரம் சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஒரு கிரகம் மாறினாலே 1008 பிரச்சனை. இந்த வருஷம் 3 ராஜ கிரகங்கள் மாறுது. போராதுக்கு சின்ன சின்ன கிரகங்கள் 2.5 நாளைக்கு ஒரு முறை மாறுது. சார் நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? பரிகாரம்னு சொல்லும்போது பக்த ராமதாஸ் கதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் தப்பு பண்ணுவாரா? ஆனால் சித்திரை மாதம் வெயிலில் அந்த கோதாவரி நதிக்கரையில் போட்டு தாக்குன்னு தாக்குறான் ராஜா. எதுக்காக தாக்குறான்? ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவர் கொடுக்கல, ராமர் கோயில் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு தாக்குறான். ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள், அந்த கர்மாவை அனுபவித்து தான் தீரணும். பச்சை கிளியை வளர்த்ததுனால அவருக்கு ஏற்பட்ட கர்மா தான் அது. அந்த 2.5 நாள் தான், 2 வருஷம் இல்லை, 2.5 நாள் அந்த கோதாவரி நதிக்கரையில் போட்டு பாட்டி எடுத்துறாப்புல. அப்போ தான் அவர் பாட்டு பாடுறார், రాముడు నీకు ఇచ్చిన నగలంతా మీ తాత ఇచ్చిందా, మీ అబ్బ ఇచ్చిందా, మీ మామగారు ఇచ్చిందా அப்படின்னு தெலுங்குல அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிரசித்தம். நீங்கள் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். உங்கள் அப்பா கொடுத்தாரா, உங்கள் தாத்தா கொடுத்தாரா, உங்கள் மாமனார் கொடுத்தாரா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த கோதாவரி நதியில் என் உடம்பெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்களே, இது என்ன நியாயம்? ராமா நீ தான் கவனிக்கல, எங்கள் அம்மா நீ சீதாவாவது கவனிக்க வேண்டாமா அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் சீதா சொல்கிறா, என்னங்க அந்த பக்தன் இப்படிலாம் கஷ்டப்படுறானே, அவனுக்கு ஒரு பரிகாரம் சொல்லக்கூடாதா அப்படின்னா, வாயில்லா ஜீவனுக்கு அவன் செஞ்சதுனால தான் சிறை ஏற்படுத்தி கொடுத்தான், அதனால தான் பிரச்சனை. அப்போ பச்சைக்கிளிக்கு வந்து தானம் செய்யும்போது என்ன பலன், காகத்துக்கு தானம் செய்யும்போது என்ன பலன் அப்படின்னு சில கணக்குகள் இருக்குது. பறவைகளை படைச்சதே நமக்கு கிரகத்தினுடைய தாக்கம் போகிறதுக்காகத்தான். அதனுடைய எச்சம் மிச்சம்தான் மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள். அந்த மாதிரி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, ஒரு 3 நாள் முன்னாடி தான் நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன். தயவு செஞ்சு நான் சொன்ன நீங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுவீங்க. எங்கள் அம்மா வடநாட்டில் பிறந்தா, ராமனுக்கு வாழ்க்கப்பட்டா, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். தயவு செஞ்சு இது ஃபிக்ஷன் சார், கதைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் 3 நாள் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, தயவு செஞ்சு நீங்கள்லாம் போய் பாருங்கள். நான் பிராமணர்கள் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு 1000 பேருக்கு சொல்லுவீங்கன்னு அந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஒற்றை ஆடை என்ன குளிர் சார், நுவேர் இல்லையா? ஸ்ரீலங்காவில் நுவேர் இல்லையா? என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள்லாம் நீங்கள் இருக்கீங்க. ஒற்றை ஆடை, அந்த குளிரில் ஒற்றை ஆடையில் எங்கள் அம்மா இருக்கா. அந்த ஊர் போய் பார்த்தேன், சுற்றிலும் மலை சார், சுற்றிலும் மலை. அதுவும் எவ்வளோ உயரம் தெரியுங்களா? அந்த கார் சுற்றி போகுது, சுற்றி போய் கடைசியில் கீழே எடுத்துகிட்டு வந்து நிற்கிற இடம் அதல பாதாளம். அந்த அதல பாதாளத்தில் எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். என்ன ஒரு கொடூரம்! அந்த அந்த வால்மீகி ராமாயணத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டதோ அதில் இருக்குது சார். அங்கே சீதாவோட சிலை இருக்குது சார். இந்த மரத்தின் கீழே தான் அந்த அம்மா உட்காண்டிருந்தாங்கன்னு. அந்த சிலையை பார்க்கும்போது இந்த கண்களில் ஒரு சின்ன துளி தண்ணி அப்படியே செதம்பு. அது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான்னு தெரியல, தயவு செஞ்சு நீங்கள்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி அந்த அம்மா குளிக்கிறதுக்கு குண்டம் இருக்குது, வெந்நீர் குண்டம். அதே மாதிரி சீதா கங்கா அப்படின்னு அலப்பாஞ்சிக்கிட்டு வருது தண்ணி. அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே பார்க்கும்போது எங்கள் அம்மாவை நான் நினச்சி அழுதேன். எங்கள் அம்மாவை உன்னை எப்படித்தான் காப்பாற்றுறதுப்பா? இப்போ இந்த மலையிலிருந்து சுற்றி வர்றதுக்கு எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய ஆஞ்சநேயன் பறந்து வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சி கண்டேன் சீதையன்னு சொல்லிட்டு சொன்னாரே, கணையாழியை பெற்ற இடம் இது. நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் தெரியுங்களா? அங்கே குரங்கு உதவுது, இங்கே கிளியினால் பிரச்சனை. இன்னைக்கு நான் சொல்ல போகிற பரிகாரம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் பெரியவங்க நமக்கு ராமாயணத்தில் மகாபாரதத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் தான தர்மங்கள் நீங்கள் செய்யணும்.
இதை எல்லாத்த விட நம்ம பெரியவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அதுதான் ஆன்மீகம். விஞ்ஞானம்ங்கிறது ரிசர்ச், ஆன்மீகங்கிறது அனுபவம். எங்கள் அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டு சார் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா திரும்பி உங்களால் வரவே முடியாது. எப்போ? இந்த நூற்றாண்டில். அப்போது அந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மா எப்படி இருந்திருப்பா சார். சுற்றிலும் இருட்டு, கும்மிருட்டு, ஒருத்தம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நுவேரேலியா பக்கத்தில் சீதா எலி அப்படின்ற இடத்துல எங்கள் அம்மா இருக்கா. சீதா எலி அப்படின்னா என்ன அப்படின்னா, சீதா அப்படிங்கிறது தெரியும், எலின்னா ஒளின்னு அர்த்தம். சீதாவுடைய ஒளி வாய்ந்த திருத்தலம்னு அர்த்தம். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே, நீங்கள் போகணுன்னா என்னுடைய உதவியெல்லாம் நான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க. ஒரு முறை என் தாய் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரே ஒரு சிலை இல்லை சார், ஒரே ஒரு படம் இல்லை சார், என்னுடைய ஆஞ்சநேயர் படம். எங்கு பார்த்தாலும் புத்தருடைய படம், எங்களுடைய பார்த்தாலும் புத்தனுடைய சிலை. என்னுடைய அன்பு நேயர்களே, எங்கள் குடும்பத்தை விட நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவீங்கன்னு அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னுடைய ஆஞ்சநேயனுடைய சிலையை நான் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். த்ரூ அவுட் ஸ்ரீலங்காவில் கிடையாது. சின்ன சிலைப்பா, இவ்வளோண்டு கொடுப்பா, இவர் தான் இருக்கு, புத்தர் தான் இருக்கு. என்னுடைய ஆஞ்சநேயன் எப்படியெல்லாம் பறந்து பறந்து போய் என்னுடைய சீதாவை காப்பாற்றினார். ஆனால் இன்னும் அவர்களுக்கு அந்த கொடூரம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அரண்மனைக்கு போய் பார்த்தேன், அரண்மனை குகையை போய் பார்த்தேன். 500 படிக்கட்டு ஏறி போகணும், மூச்சு வாங்குது, என்னால் போக முடியல. இருந்தாலும் உயிரை பணைய வச்சும் போடுறேன். என் வயசுக்கு என்னால் ஏற முடியலங்க. தயவு செஞ்சு இளமையாக இருக்கிறவங்க அத்தனை பேர் போயிட்டு வந்துருங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. வால்மீகி சொன்னது கதை அல்ல, நிஜம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான் இதை கடைசியில் முடிக்கும்போது சொன்னது காரணம், தயவு செஞ்சு என்னுடைய ஆஞ்சநேயன் போய் பாருங்க. கடைசியாக என்ன பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசுக்கு உண்டான பரிகாரம் 4 திராட்சை, ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, எடுத்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் 4 திராட்சை, அந்த திராட்சை தலையை சுற்றி 3 முறை ஒவ்வொருவரும் காகத்துக்கு வச்சு பாருங்க. அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல அது சாப்பிடாது, அதை எடுத்துக்கிட்டு முதல்ல அது கூண்டுக்கு தான் பறக்கும். அவ்வளோ ஒரு அபூர்வமான பரிகாரம் தான் இந்த ட்ரை ஃப்ரூட் பரிகாரம். இதை செஞ்சு பாருங்க, சனீஸ்வரருடைய தாக்கம் இருக்காது. இதை எல்லாத்தை விட மிக பிரமாதமானது, பூர்வ ஜென்ம கர்மங்கள் போகும். எப்படின்னா, இது உங்களுக்கு தலைவிதியை மாற்றக்கூடியது. அது அந்த பறவைக்கு மருந்து. உணவு கொடுக்குறீங்களே ஒழிய மருந்து கொடுக்கல. இது நான் படித்த மிகப்பெரிய ரகசிய கிரந்தம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். விஸ்வாவசரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பெற்று, எனக்கென்ன மனக்கவலை, கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பேராசிரியருக்கும், அங்கத்தினர்களுக்கும், தலைவருக்கும், செக்ரட்டரிக்கும், எல்லாருக்கும் உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்கி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜன